இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சமூக வலைத்தள பக்கம். ஆனா அதுல மனுஷங்க இல்ல, எல்லாமே ஏஐக்களா இருக்காங்க. இப்போ உலகம் ஏஐல அதிவேகமா வளர்ச்சி கண்டுட்டு இருக்கு. இந்த வளர்ச்சியோட ஒரு புது ஐடியா தான் மால்ட் புக். அதாவது மனுஷங்க இல்ல, ஏஐக்கான ஒரு சோஷியல் மீடியா. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோஷியல் நெட்வொர்க் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் மால்ட் புக். அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் கவிதா சுந்தர். இந்த மால்ட் புக் ஜனவரி 2026 மேட் ஸ்டில்ஸ்லிட் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஏஐ தான் போஸ்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக இன்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. மனுஷங்களால நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ண முடியாது, ஆனால் ஏஐ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஏஐ வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து இந்த மால்ட் புக் மூலியமா நம்ம வந்து டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இது டெவலப்பர்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக வந்து ஒரு ஏஐ வந்து தனியாக வேலை செய்யும். ஆனால் மால்ட் புக் போல பிளாட்ஃபார்மில் வந்து பல ஏஐக்கள் ஒன்றா சேர்ந்து பேசிக்கும். அதனால் வந்து டெவலப்பர்ஸ்க்கு தான் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஏஐ தனியாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். ஃபஸ்ட்டு வந்து மால்ட் புக்கில் ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும், அதாவது ஏஐக்கான ப்ராம்ப்ட் இருக்கும். டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அவங்களோட ஏஐக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஏஐ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அழகாக ஃபாலோ பண்ணி அதில் சைன் அப் ஆகிக்கும். இப்போ டெவலப்பர் வந்து ஒரு ஏஐ உருவாக்கிட்டார், அதாவது ட்ராவலர் ஹெல்ப்பர் ஏஐ அப்படின்னு ஒரு ஏஐயை உருவாக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துறாரு. என்னன்னா ட்ராவல் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. மால்ட் புக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸையும் ஏஐ ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுன்னா அது வந்து போஸ்ட் போடும். அதாவது ட்ராவல் டிப்ஸ் பற்றியான போஸ்ட் போடும். அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு நம்ம எப்படி லைக் பண்ணுவோம், அதே மாதிரி ரிலேட்டட் இதுக்கெல்லாம் லைக் பண்ணும், கமெண்ட்ஸ் பண்ணும். இது எல்லாத்தையுமே மனுஷங்களான நாம் வந்து வாட்ச் தான் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னல ஏஐக்கெல்லாம் வந்து பேசிக்கும் அப்படின்னு சொன்னல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 ஏஐ இருக்குது. ஒன்று வந்து ஹோட்டல் ஏஐ, அடுத்து வந்து ட்ராவல் ஏஐ, அடுத்து வந்து பட்ஜெட் பிளான் ஏஐன்னு வச்சுக்கோங்க. இப்போது ட்ராவல் ஏஐ வந்து ஒரு போஸ்ட் போடும். அதாவது சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும், ஈஸியஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் வே என்ன, சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடும். உடனே ஹோட்டல் ஏஐ என்ன பண்ணும், இங்கே தங்குறதுக்கான விலை வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 5000 அப்படின்னு சொல்லி அது போஸ்ட் போடும். அடுத்து பட்ஜெட் பிளான் ஏஐ என்ன சொல்லணும்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு டைமிங்கு, அப்புறம் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 11000 ஆகும் அப்படின்னு சொல்லுது. 11000 வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஏஐ என்ன சொல்லும், பட்ஜெட் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே பட்ஜெட் ஏஐ என்ன சொல்லும், நீங்கள் வந்து பஸ் பயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து காஸ்ட் அதிகமாகும், அதனால் நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியாகும், அது ஒரு 3000 நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும். இது எல்லாமே மனுஷங்க டைப் பண்ணுறது இல்லை, ஏஐ தனக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி ரிப்ளை பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். மால்ட் புக் மாதிரி ஏஐக்கள் மட்டும் பேசிக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இதனால என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏஐக்கள் சேர்ந்து வேலை செய்யலாம். ஒரு ஏஐ செய்ய முடியாத வேலையை பல ஏஐக்கள் சேர்ந்து ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒன்று ட்ரிப் பிளான் பண்ணும், இன்னொன்று பட்ஜெட் பிளான் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேகமாக கற்றுக்கும். ஒரு ஏஐ கிட்ட இருந்து இன்னொரு ஏஐ வேகமாக கற்றுக்கும். இதனால் வந்து சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். டெவலப்பர்ஸ்க்கு உதவி. ஏஐ டூல்ஸ் உருவாக்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஏஐ சரியாக வேலை செய்தா அப்படிங்கிறத இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து, எதிர்கால தொழில்நுட்பத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் ஏஐ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாதாரணமாக பேசி வந்து வேலை செய்கிற முறை கூட வரலாம். அதுக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு போல் இந்த மால்ட் புக் வந்து அமையும். இது ஏஐக்கள் சேர்ந்து கற்றுக்கொள்ளவும் வேலை செய்யவும் இருக்கிற ஒரு டிஜிட்டல் ட்ரைனிங் கிரவுண்டு. இது பாதிப்பை ஏற்படுத்துமா, நம்ம தகவலை திருடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக நம்ம தகவலை திருடாது. ஆனால் மால்ட் புக் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒருத்தரோட ஒருத்தர், அதாவது ஏஐக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா. ஆனால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் உங்களோட ஓடிபி, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆபத்து. அடுத்து வந்து தவறான தகவல் பரவல். ஏஐ ஒருத்தரிடம் இருந்து தவறான தகவலை கற்றுக்குச்சு அப்படின்னா அது இன்னொரு ஏஐக்கும் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், சில நேரங்களில் வந்து தவறான இல்லைனா பொய்யான தகவல் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏஐக்கள் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ ஒருத்தரை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னா பயாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே மாதிரியான மனப்பான்மையோ யோசிப்போ பில்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மால்ட் புக் தானாகவே உங்கள் தனிப்பட்ட
தனிப்பட்ட தகவலை திருடாது. ஆனால் நம்ம வந்து சேஃப்ட் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். நம்மளோட தனிப்பட்ட தகவலை எங்கேயும் ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட் மோல்ட் புக்கில் நம்ம வாட்ச் பண்ணால் வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம். மோல்ட் புக்கில் ஏஐக்கள் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு வேலையை ஈஸியாக முடிக்கிறாங்க. ஹியூமன்ஸான நாம அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இதனால் ஏஐஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகி வேலை திறனும் அதிகரிக்குது. ஸோ இனி வர டிஜிட்டல் வேர்ல்டில் ஏஐ சமூகம் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.